ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு காரில் ஏற அந்த காரை ஓட்டிட்டு வர்றது அக்கா தான். எதுக்காகடி தங்கச்சி இப்போ பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அக்கா திட்டவும், அவன் எந்த ஆஃபீஸில் இருப்பான்னு நான் என்ன கனவா கண்டங்கிறா. எனிவே அந்த எலாஸ்டிக் மெஸ்ஸை ஜிண்டா கண்டுபிடிச்சான்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்கும் போது நான் யாரும் இல்லைன்னு நினச்சி உண்மையை உளறிட்டேன். அது தங்ஷிக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறா. உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதோ இப்போதைக்கு ஜின் எழுந்திருக்க வரைக்கும் காப்பிரைட் கான்ட்ராக்டில் சைனாவது போடாமல் இருக்க பாருங்கிறா. இந்த பக்கம் நம்ம கோ யுவான் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கான். இங்கே டெக்கரேஷனை பார்த்துட்டு உனக்கு பர்த்டேவா இல்லை லாட்ரி ஏதாவது வின் பண்ணிட்டியா, எதுவும் இல்லைன்னா எதுக்காக இவ்வளோ டெக்கரேஷன் கேட்க, காமிக்கில் பாஸ்லாம் இப்படி தானே நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவ ஸ்டைலாக உட்காரத பார்த்து ஓஹோ நீ தான் பாஸா, ஆமாம்மா பார்த்தாலும் பாஸ் மாதிரி தான்மா இருக்குங்க. இவளோட புது காமிக்கோட அவுட்லைன் எடிட்டர்ஸ்க்கு பிடிச்சிருச்சு, அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவன் தான் அனிமல் ப்ரொடெக்ஷன் வாலண்டியராக இருக்கான் இல்லையா. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க, என்னோட ஸ்டோரிக்கு அனிமல்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டோரி ஒன்லைனரை சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோட்ட 3 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க. குவான் காப்பிரைட்டை விற்கணும்னு நினைக்கிறான். ஜின் ஒத்துக்கல, வேற ஏதாவது பிளானை தான் போட்டாகணும். சரி உன்னோட 2வது பெஸ்ட் சாய்ஸ் எதுங்க, கஸ்டமருக்கு பெஸ்ட்டை தான் கொடுக்கணும், செகண்ட் சாய்ஸ்லாம் கிடையாதுங்கிறான். உடனே அதுக்கு கோ இங்கே பாரு, அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், என்ன அது நமக்கு அவசியமே கிடையாது. அந்த கோவா நம்மகிட்ட விற்கலன்னா வேற யாராச்சுக்கிட்ட விற்க தான் போகிறான். ஸோ நம்மளோட நோக்கம் அதை எப்படி அது வாங்குறதுல தான் இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த கோவானே இவனை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கானாமா. ஸோ இப்போ அவனை வந்து மீட் பண்ண, என்னோட ஒய்ஃப் ஒரு செல்ஃபிஷான பொண்ணு, அவ என்னை அடிச்சதை நீங்க தானே பார்த்தீங்க, இதில் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அந்த எலாஸ்டிக் மெஸ்ஸோட காப்பிரைட்டை உங்களுக்கே கொடுக்குறேன், வேற யார்கிட்டையும் விற்க மாட்டேன், இதில் நம்ம 2 பேருக்குமே லாபம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒட்டு கேட்டுருக்கா. இவன் வெளியே வந்ததும் அவன் கிட்ட ஒரு குட் மார்னிங்கை போட்டு திரும்பவும் ஒட்டு கேட்க ட்ரை பண்ண, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு இவன் கோமா கேட்டதும் இல்லை சார் அந்த வழியாக போறக்கு இந்த வழியாக வந்துட்டேன்ட்டு போறா. அவன் பேசினதை இவ கேட்டுட்டா. அதனால ஒருவேளை தங்ஷி அந்த குவான் சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவானுன்ட்டு புது சிம்மை போட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஜின் மாதிரி கூப்பிடுறா. ஸோ இப்போ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட்ரஸ் பொண்ணு தெரியாமல் காஃபியாக அவன் மேலே கொட்டிடுச்சு. ஐயோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் ட்ரெஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, எவ்வளோன்னு சொல்லுங்கள் பே பண்ணிடுறேன்னு கேட்க கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். சேச்சா அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, இது ரொம்ப சீப் தான், பாருங்க நூல் கூட வருதுன்னு சொல்லிட்டு இழுக்க அது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இருங்க நான் உங்களுக்காக சீசர் எடுத்துகிட்டு வரேன்டா அந்த பொண்ணு போக. இப்போ நம்ம ஹீரோ வரான். சரின்னு அவனுக்கு கையை கொடுக்க அந்த நூல் கரெக்டாக அவன் கோட்டில் உள்ள பட்டனில் மாட்டிடுச்சு. அவனும் இழுக்க இவளும் இழுக்க கடைசியில் சுற்றி இழுக்க மொத்த நூலும் இப்படி அவன் மேலே சுற்றி கிடக்கு. அடா மசியாம இருங்க, நானே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த வெயிட்ரஸ் பொண்ணு வரவும் சிசரில் த்ரெட்டையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போது அவன் கிட்ட க்ளோஸில் போய் அவன் மேலே இருக்க த்ரெட்டையெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் கண்டுக்காம எடுத்து விட்டுட்ருக்கா. சரின்னு இப்போ உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது அவன் மேலே இன்னும் த்ரெட் இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வர இவன் பேபான்னு பார்க்குறான். பட் அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சாரி தவறுதெல்லாம் இது நடந்துருச்சுன்னு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறா. இப்போது எலாஸ்டிக்னு ஆரம்பித்ததும் இந்தாங்க இதை படிங்கன்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறான். அதில் அந்த குவான் ஜின்னை எவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்கிற பிக்சரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கவும் அவங்கள அடிப்பானான்னு கேட்குறா. ஆமாம் அதனால தான் சொல்கிறேன் அவனோட சேராதீங்கன்னு இவ பேச வெயிட்ரஸ் பொண்ணு ஆப்பில் கொண்டு வந்து வைக்கிறா. இவளுக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்குமாமா. தன்னை மருந்து அவள் பாட்டுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட இவனை பார்த்ததும் சைலண்ட் ஆகிட்டான். அவன் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். காப்பிரைட் வாங்குறதெல்லாம் கம்பெனி விஷயம், என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்தங்க. இவன் உடனே ஆக்சுவலாக உங்களை கூப்பிட்டதே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், மீட்டிங் ரூமில் குவான் அடிச்சல அதை மட்டும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறா. என்னை பார்த்தா அவ்வளோ ரகட் பொண்ணு மாதிரியா இருக்கு, எனக்குள்ளே ஏதோ பேய் போந்து தான் அப்படி அடிச்சிட்டேன் போல, எனக்கே தெரியல, இந்த பாவப்பட்ட பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்குறா. சாரி என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு கரெக்டாக அந்த குவான் கிட்ட இருந்து கால் வரவும் எழுந்து வந்துட்டான். இந்த பக்கம் கோ ஃபிஷிங் பண்ண ஒருத்தர் வந்தார்ல அவரோட ஆஃபீஸில், அவங்க டெவலப் பண்ண ஒவ்வொரு திக்னஸ் உள்ள எலாஸ்டிக் எல்லாம் காட்டிட்டு கிளம்பும்போது இவரோட பொண்ணு நம்ம யுவானோட பயங்கர ஃபேனாமா. ஸோ அவளுக்காக யுவான்ட்டு ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு ஒரு புக்கை கொடுப்பாருன்னு பார்த்தா 3 பாக்ஸ் புக்கை கொடுக்குறாரு. கூடவே பொண்ணோட பேரையும் போட்டு ஆட்டோகிராஃப் போடணுமாமா. இவ்வளோ புக்லையும் நான் சைன் போடணுமான்னு கேட்க, ஆமாம் அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, ஸோ பொண்ணை தனியாக வளர்க்குறதால சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணோட பேரையும் சேர்த்து போட்டுட்டு 20 வருஷமாக மேக்கப் ப்ராடக்ட்ஸோட மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களது இப்போ தான் ஆரம்பித்த கம்பெனி, உன்னோட கனெக்ஷனால தான் அவர் இப்போ டீலுக்கே ஓகே பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்திருக்காருன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கனெக்ஷனை உன் பர்மிஷனே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுன்னு கேட்க அவள் இதெல்லாம் கேட்கவே இல்லை. இதுதான் நான் முதல் பப்ளிஷ் பண்ண என்னோட புக்கு, இதுலேயே அவளுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுது, ஃபேனையும் அவங்க அப்பா ரொம்ப விரும்புகிறாருல, கண்டிப்பாக நான் இது எல்லாத்துலேயும் சைன் பண்ணி தரேங்கிறா.
இந்த பக்கம் ஆஃபீஸில் காட்ட தங்ஷி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கானாமா. நீ காப்பிரைட்டில் மட்டும் கண்ணா இருந்துக்கோ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு அக்கா மெசேஜ் பண்ணியிருக்கேன். இவன் முழிக்கிறத பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறான் ஹீரோ. குவானுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, காப்பிரைட்டில் சீக்கிரம் சைன் வாங்கிடுவாங்களான்னு கேட்க, ஓஹோ ஜின்னோட லாயர் உங்கள் அக்காவான்னு கேட்குறான் இவன். ஆமாம், நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட் தானே, ஸோ சைன் பண்ணதும் என்கிட்ட சொல்லுங்கன்னு இவ கேட்க, அதையும் அக்கா கிட்டேயே கேட்டுக்கோன்ட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் அக்கா கிட்டேருந்து ஃபைலை வாங்கி பார்த்தவன் அப்போ தங்ஷி ஜிந்தா குவானை முதல்ல அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கானான்னு கேட்க, ஆமாங்கிறா. ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய், சார் நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, தங்ஷி கூட பார்த்தாரு, அந்த ஜிந்தா முதல்ல என்ன அடித்தாங்க. ஆமாம் பார்த்தேங்கிறான். அதோட வீட்லையே இவன் பேசினது எல்லாத்தையும் அப்படியே வளவலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கேமரா இல்லை, ஸோ உன்னை என்ன வேணா பண்ண முடியும், உனக்கு டிவோர்ஸ் தானே நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டினான்னு இவன் பாட்டுக்கு சொல்லிட, அட்ட தங்ஷி வாய் மூடி கத்துறான். ஆனால் போலீஸ் எல்லாத்தையும் கேட்டாங்களாச்சே, கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ணி விட்டனான்னு இவன் பார்க்க, உண்மையை சொல்கிறேன்னு தானே உன்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அந்த கெட்டவனுக்கெல்லாம் தங்ஷி ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்ல, உண்மைதான் தங்ஷி ஸ்மார்ட்டாகவும் ஜென்டில்மேனாகவும் இருக்காங்க, அதான் எனக்கே தெரியுமாச்சே. நீ அந்த குவானை எப்படி முடிச்சு கட்டலான்னு பாருங்கவும். செங்ஷிங் தங்ஷி மேலே திரும்பவும் க்ரஷ் வர ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்குறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேங்கிறா. எப்படியோ தங்ஷி மேலே அந்த குவான் கோவத்தில் இருக்கிறதால இப்போதைக்கு காப்பிரைட்லலாம் சைன் பண்ண மாட்டான். கட் பண்ணா ஆஃபீஸ்க்கு வந்தால் 2 பேரும் இப்படி திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. குவானை எல்லாம் இனி நினச்சே பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சு, வேற பிளானை தான் போடணுங்க, நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலான்னு இவன் சொல்கிறான். குவான் திரும்பி வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவனும் சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாங்கிறான். சரி ஒன்று போக ஒன்று விட வேணாம், 2யுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ கோ மீட்டிங்கை போட்டு நம்பர் 3 நம்பர் 5ன்னு 2 பிளானையுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. 2 குரூப்புக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் போனஸ் தான் கிடைக்கும், உங்களோட அசிஸ்டண்ட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான். இதில் நம்பர் 5 வந்துட்டு வாங் தான் எடுத்திருக்கான். ஸோ நான் உங்களோட டீமில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக நான் ஓவர் டைம் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஹீரோயின் சேர்ந்துக்கிட்டான். அடுத்து கட் பண்ண அக்கா கால் பண்ணி தங்ஷி ஜின்னோட லேபை பார்க்கணுன்னு சொல்லிட்டு விரும்புகிறானாமா. அக்கா தான் லாயர்னு தெரிஞ்சுக்கிட்டே இவட்ட ஹெல்ப் கேட்க வேறு வழி இல்லை, ஓகேன்ட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் ஜின் மாதிரி வேஷம் போட்டு போயாகணும். அதனால கரெக்டாக ஹீரோக்கு கால் பண்ணலான்னு பார்க்க அவனே அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் சவுண்டு வேற கேட்க கண்டுபிடிச்சிருவான்ல, கட் பண்ணி விட திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு பேச முடியாது, சோசி சொல்லிட்டா நாளைக்கு உங்களை மீட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டா. இப்போ அவனோட லேப்ல விசிட் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் கொஸ்டின் கேட்டால் பதில் சொல்லணும்ல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக PDF அனுப்பி விட பயங்கரமா இருக்கு. புரிஞ்சுக்க வேணாண்டி, மெமரைஸ் பண்ணிக்கோங்கிறா ஈஸியா. சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லி நோட்ஸை எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிக்க கரெக்டாக ஹீரோ வந்து பார்க்குறான். பைபிளில் இவங்க கம்பெனிக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை கூட படிக்கிறாங்கிற மாதிரி இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். கரெக்டாக கு வந்து தங்ஷி இது மாதிரி ஷினன் டெக்னாலஜிக்கு நாளைக்கு போக போகிறான், யாராவது அசிஸ்டண்ட்டாக கூட போயிட்டு வாங்கங்க. செங்செங் எனக்கு அசிஸ்டண்ட்டாக கூட வருவான்ட்டான். நாளைக்கு ஜின்னா வேற போய் நடிக்கணும், பத்தாதுக்கு இவ செங்செங்காவும் வேற போகணுன்னா கஷ்டம் தானே. எப்படி செங்செங்கால ஜின்னை மீட் பண்ண முடியும், ஒரு நேரத்தில் என்னால் ஒரு பர்சனாக தான் மாற முடியும். இப்போ நான் என்னத்தை தான் பண்ணுறதுங்க, செங்செங்கா லீவ் போட்டுருங்கிறா. ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ண போய் செங்செங்கோட மொத்த லைஃப்பும் காலி ஆகணுங்கிறியாங்கிறா. கரெக்டாக தங்ஷி கால் பண்ணி நான் அதோ வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்க, வா 2 பேர் உள்ளே போகணும்லங்க கூப்பிடுறான். இவளுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. இப்போவே போகணுமா, நான் என் அக்காவோட ஜின்னோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, சரி அவன் கிட்ட சொல்லிடு நானும் வரேன்ட்டான். சரி வேற வழி இல்லை, சமாளிச்சு தான் ஆகணும். இப்போ அவன் உள்ளே வந்ததும் ஜின்னா ரெடியாக மாறி நின்ட்டா, கூட அக்காவும் இருக்கா. எங்கே ஜங்ஷங்க காணும்னு கேட்க அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. சொன்னான் நீங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே 4 பிட்டை எடுத்து விட போதுண்டி அப்படிங்கிற மாதிரி அக்கா சிக்னல் கொடுத்துட்ருக்கா. தென் இப்போ வந்து அவள் கண்டுபிடிச்ச அந்த ஃபைபர் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்களோட ஃபவுண்டேஷனை என்னோட மெஸ்னால் யூஸ் பண்ணால் லாங் லாஸ்டிங்காக இருக்காது, அதனோட திக்னஸை இந்த அளவுக்கு குறைக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, கஸ்டமர்ஸ்க்கு செகண்ட் பெஸ்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு 2 பேரும் ஒட்டுக்க சொல்ல அதே தான் சொல்லிட்டு கையை கொடுத்துட்ருக்கா. சரி செங்செங்க ரொம்ப நேரமாக காணுமேங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு உள்ளே போய் செங்செங்க இந்த பக்கமாக வர மாதிரி வரா. நம்ம 2 பேரும் ஒன்றா தானே சாப்பிட்டோம், எப்படி உனக்கு மட்டும் டயரியான்னு கேட்க எனக்கு மட்டும் எப்படி தெரியும்ட்டு வயிற்ற பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இப்போ அக்காவும் நானும் பாத்ரூம் போயிட்டு வந்துடுன்ட்டு ஓடிட, இருங்க நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவளும் ஓடிட. இப்போ ஜின்னா வரா. இது நான் கலெக்ட் பண்ண ஃபைபர்ஸ் கலெக்ஷன், இது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன், இது ஒரு கிஃப்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவளுக்கும் வயிற்ற கலக்கிடுச்சுன்னு உள்ளே போகிறா. அந்த பக்கமாக ஹீரோயின் இருக்கிற மாதிரி ஷேடோவில் காட்டுறாங்க. தங்ஷியை நீயே வழி அனுப்பி வச்சுட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டா. ஸோ நம்ம ஹீரோயினாக மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி ஜின்னால் வர முடியாதுங்க, இட்ஸ் ஓகேவா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.